time for social talks. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு சோஷியல் டாக்ஸ். இது ஏஐ மித்ஸ் பகுதி 1. வேகமாக வளர்ந்து வரும் இந்த உலகில் ஏஐ பற்றிய உண்மைகளையும் தவறான நம்பிக்கைகளையும் தெளிவாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இன்றைய எபிசோடில் ஏஐ குறித்து பரவலாக பேசப்படும் சில தவறான நம்பிக்கைகளை எடுத்து பார்த்து அவற்றின் பின்னால் இருக்கும் உண்மைகளை எளிமையாக அறிந்து கொள்ளப் போகிறோம். இதற்காக ஏஐ துறையில் அனுபவம் பெற்ற நம் விருந்தினர் கலை செந்தில் அவர்களை வரவேற்போம். ஹலோ கலை, வெல்கம் பேக் டு சோஷியல் டாக்ஸ். ரொம்ப நன்றி பாரதி. இன்னொரு தருணத்துல உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நம் நிகழ்ச்சியில் இணைவதற்கு மிக்க நன்றி. முதலில் பலரிடமும் இருக்கும் ஒரு பொதுவான நம்பிக்கையிலிருந்து தொடங்கலாம். ஏஐ எப்போதும் 100% சரியான மற்றும் துல்லியமான முடிவுகளையே தரும் என்ற நம்பிக்கை உண்மையா? எல்லா நேரமும் அது சரியான பதில் கொடுக்கும், இல்ல சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குங்கிறது கரெக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஏங்கிறது என்னது, பேசிக்கா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, மனிதரோட நுண்ணறிவு மாதிரியே ஒரு வேலைய நம்மளால செய்ய முடியும்னா அதை ஒரு சிஸ்டம் எப்படி செய்யும் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன், அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் மாடலிங் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம அந்த சிஸ்டம்க்கு டீச் பண்ணிருக்கோம். லைக் ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாய்னா 4 கால் இருக்கும், இப்படி வால் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்போம். அப்புறம் அதுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், பூனைக்கும் நாய்க்கும் என்ன வித்தியாசம். அப்புறம் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுப்போம். பூனைங்கிறது இப்படி வித்தியாசப்படுத்திக்கலாம், நாய்ங்கிறது இப்படி வித்தியாசப்படுத்திக்கலாம். சோ நம்ம குழந்தைக்கு கத்துக் கொடுக்கற மாதிரி இந்த சிஸ்டத்துக்கும் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இன்புட் டேட்டா கொடுத்து, இப்படி ஃபீச்சர்ஸ் இருந்தா இது நாய், இப்படி ஃபீச்சர்ஸ் இருந்தா இது பூனை அப்படின்னு ட்ரெயின் பண்ண சிஸ்டம் தான் ஏஐ. எதை வச்சு ட்ரெயின் பண்ணிருக்கோமோ அதுதான் அதுக்கு தெரியும். நீங்க இன்புட் கொடுக்கற டேட்டா தப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா அது தப்பான பதில் தான் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஒரு ஏஐ மாடல் எடுத்துட்டு நீங்க ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அதோட மெச்சூரிட்டியை பாக்குறதும் அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல பாக்குற மெச்சூரிட்டியும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஏன்னா 1 இயரா அது டேட்டாவை இன்புட் வாங்கி 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 அது செல்ஃப் கரெக்ட் பண்ணியிருந்திருக்கும் அந்த அல்காரிதம்ஸ் படி. சோ இது இன்னும் நல்ல மெச்சூர்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஏஐ நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க இல்லையா, நம்ம ஒரு லீகல் அட்வைஸ் இல்ல மெடிக்கல் அட்வைஸ் கூட அதுகிட்ட கேட்கலாம். பட் இட் டசன்ட் மீன் தட் இஸ் த சொல்யூஷன். நம்ம ப்ரொஃபஷனல்ஸ்ட ஸ்டில் நம்ம போய் அதை வெரிஃபை பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் ஏஐ. தரவுகள் என்ன கொடுக்குறீங்களோ, டேட்டா என்ன கொடுக்குறீங்களோ அதுக்குரிய பதில தான் அது சொல்லும். அதனாலதான் நம்ம we are saying not always correct, not always in an objective manner சொல்றோம். ஏஐ எப்படி செயல்படுகிறது என்பதை மிகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்கினீர்கள். அடுத்ததாக ஏஐ மனித அறிவுடன் ஒப்பிட்டு பேசுவது வழக்கமாகிவிட்டது. ஏஐ மனிதர்களைப் போலவே உணர்ந்து சிந்தித்து புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது என்று கூறப்படுவது சரியா? ஏஐ ஹியூமன் மாதிரி புரிஞ்சுக்குமா, ஹியூமன் மாதிரி பதில் சொல்லிடுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, நமக்கு நிறைய உணர்ச்சிகள் இருக்கு, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ரீசனிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கு. நீங்க ஏதோ ஒரு வேலை பண்றதுக்கோ ஏதோ ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடியோ இது எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் ஹியூமன் இல்லையா, ஹியூமனோட ரெஸ்பான்ஸ். அந்த மாதிரி ஏஐ பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சொன்ன மாதிரி நீங்க ஏஐ எதை வச்சு ட்ரெயின் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேத்தாப்புலதான் அது பதில் சொல்லும். பேட்டர்னை அதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐட்ட போய் நீ ஒரு கிரீஃப நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவ அப்படின்னு கேட்டா அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் இட் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் அ லாஸ், ரைட்? அதுக்கு அந்த ஃபீலிங் தெரியாது. It can give you the definition, but it has never experienced a loss. As a summary என்ன சொல்லலாம்னா, AI ஒரு பேட்டர்ன் பேஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணணும், பேட்டர்ன் பேஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணும், ஒரு ப்ராபபிலிட்டி வச்சு ஒரு பதில் சொல்லும். ஆனா மனிதர்கள் மாதிரி கான்சியஸ்னஸ் அதுக்கு இருக்காது, மனிதர்கள் மாதிரி ரீசனிங் அதுக்கு இருக்காது, மனிதர்கள் மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் அது இருக்காது. அதனாலதான் நம்ம சொல்றோம் ஏஐ ஹியூமன் மாதிரி எல்லாமே பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்றோம். மனித உணர்வுகளுக்கும் ஏஐ செயல்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொண்டோம். இப்போது அதிகம் பேசப்படும் மற்றொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஏஐ சிஸ்டம்ஸ் முற்றிலும் பாகுபாடின்றி, அதாவது கம்ப்ளீட்லி அன்பயாஸ்டாக செயல்படும் என்று நம்பலாமா?
ஏஐ வந்து அன்பயாஸ்டா ஃபேரா பதில் சொல்லுமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நாட் ஆல்வேஸ். அகைன் என்ன எதை டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணிருக்கோமோ அதை தான் அது கரெக்ட்னு அது நினைக்கும். அந்த டேட்டாவை கொடுத்தவங்களுக்கு ஏதாவது பயாஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோன் அப்ரூவல் சிஸ்டம்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் இப்போ வந்து ஏஐ நிறைய கொண்டு வராங்க. அதுல எங்க இந்த பயாஸ்ட் வருதுன்னா, ஒரு பேக்வர்டு கண்ட்ரில போய் நீங்க டேட்டா எடுத்தீங்கன்னா அங்க நிறைய லோன்ஸ் வந்து மென்னு தான் வாங்கியிருப்பாங்க. பிகாஸ் தே வேர் த பிரெட் வின்னர்ஸ். விமென் வந்து தே வர் டூயிங் லாட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் ஆர் ப்ரொஃபைல் ஜாப்ஸ் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால அவங்க நிறைய லோனுக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்ப அந்த கண்ட்ரியோட லோன் டேட்டாவை நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா 90% ஆஃப் த லோன் வாஸ் கிராண்டட் டு மென். இப்ப இந்த டேட்டாவை நீங்க கொண்டு போய் ஏஐ ட்ரெயின் பண்ணீங்கன்னா, ஏஐ ஒரு தப்பான முடிவுக்கு என்ன வரும்னா, ஒரு மென் அப்ளை பண்ணாருன்னா அவருக்கு 90% சான்ஸ் இருக்கு லோன் அப்ரூவ் ஆக அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். ஏன்னா அந்த டேட்டா நம்ம கொடுத்தது அப்படி கொடுத்துருக்கோம். நம்ம இப்ப பயாஸ்டா ஒரு டேட்டா கொடுத்தோம்னா அது பயாஸ்டா தான் யோசிக்கும். ஈவன் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம ஃபேஷியல் ரெகக்னிஷன்லாம் இருக்குல்ல, நம்ம ஃபேஸ் ஐடி யூஸ் பண்றோம் நிறைய இடத்துல. அதுலயே ஒரு சர்டன் ஃபீச்சர்ஸை வச்சு அதுவா வந்து ஒரு முடிவுக்கு வந்துருது. சோ இந்த மாதிரி பயாசஸ் வந்து இருக்கத்தான் செய்யும். அது நம்ம நல்ல ரிஃபைன்டு டேட்டா கொடுத்து, அன்பயாஸ்டு டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணதான் இந்த தவறுகள் வந்து சரியாகும், ஃபேரான டெசிஷன் எடுக்கும். ஃபேருங்கிறது என்ன சொல்ல வரோம்னா, இப்ப அதே லோன் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். சோ ஃப்ரம் அ லோன் ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம ஒரு பேங்க் என்ன பார்ப்பாங்க, உங்களால திருப்பி கட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கா, உங்களுக்கு வருமானம் இருந்தா ஓகே நான் உங்களுக்கு லோன் கொடுக்கணும். இதுதான் ஃபேர்னஸ் இல்லையா? ஓரளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கோம், பட் இட்ஸ் நாட் 100% unbiased and 100% fair. There still needs some human intervention to judge. ஏஐக்கு கொடுக்கப்படும் டேட்டாவின் தாக்கம் பயாஸை எப்படி உருவாக்குகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். ஏஐ வளர்ச்சியை பற்றிய பேச்சுக்களில் வேலை வாய்ப்பு குறித்த கவலைகளும் அடிக்கடி எழுகின்றன. ஏஐ வளர்ச்சியால் எதிர்காலத்தில் பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் முற்றிலும் குறைந்துவிடும் என்ற பயம் உண்மையா? ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின் பாரதி இது. இப்ப இந்த லேட் 2020s வந்து நிறைய ஜெனரேட்டிவ் ஏஐ கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நிறைய வந்துருச்சு. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய புரட்சி. இப்போ நீங்க டெக்னாலஜி வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ் வந்த டைம் வந்து ஒரு பெரிய புரட்சி, ஒரு அந்த இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு பெரிய புரட்சி. அதே மாதிரி அடுத்து வந்து ஆட்டோமேஷன் வந்தது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ், கிளவுட் கம்ப்யூட்டிங், AWS இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டெப்ஸ். அந்த மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன். இத வந்து நம்ம இத ஒதுக்கிட்டு இருந்துடவும் முடியாது. பிகாஸ் இட்ஸ் a revolution and இதுல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏஐ இன்னும் பூம் ஆறதுக்கு இன்னும் நம்ம ஃபுல்லாவே அதோட பொட்டன்ஷியலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இன்னும் அதுக்கு பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு. இது நிறைய இடத்துல வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுது, இன்னும் ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுது. ஸோ அந்த பேசிக் புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த எண்ணத்தை வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிக்க முடியும். எப்ப ஒரு புரட்சி வரும்போதும் இனிஷியலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அது நம்ம வாழ்க்கைய வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கோ அடுத்த மேம்படுத்த நிலைக்கு தான் கூட்டு போறதுக்கு தான் இந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இத வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டோ ஸ்கிப் பண்ணிட்டோ போக முடியாது. ஹியூமன்ஸ் வில் எவென்ச்சுவலி அடாப்ட் அண்ட் க்ரோ. இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷன்ஸ் நம்ம ஹியூமன் கைண்ட் நம்ம பார்த்திருக்கோம். சோ நான் இத எப்படி பாக்குறேன்னா, நிறைய வேலைகளை வந்து இது வேற பரிமாணத்துக்கு எடுத்துட்டு போகுது. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இத பத்தி கத்துக்கிட்டு நம்ம வேலையில இத நம்ம இன்க்ளூட் பண்ணி எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். நம்மளும் அதோட சேர்ந்து க்ரோ ஆகும் போதுதான் நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ண முடியும், அதனோட பெனிஃபிட்ஸையும் நம்ம அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி மித்ஸ்குள்ள வந்து நம்ம சிக்கிக்கிட்டு இத நம்பி இத அவாய்ட் பண்றது வந்து அது ஒரு சரியான பார்வையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பாரதி. வேலைவாய்ப்பின் புதிய பரிமாணங்களை பற்றிய உங்கள் விளக்கம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இறுதியாக ஏஐ குறித்து பலருக்கும் சற்று அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு கருத்தை பற்றி பேசலாம். ஏஐ சிஸ்டம் மனிதர்களின் கட்டுப்பாடு இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட முடியும் என்ற கருத்து சரியா? இப்ப கரண்டா இருக்க ஏஐ சிஸ்டம் பாத்தீங்கன்னா, நம்ம சில வரையறைகள் வந்து அதுக்கு விதிச்சிருக்கோம், அதுக்குள்ளதான் அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால இப்ப இருக்க சிஸ்டம்
இண்டிபெண்டா எந்த சிஸ்டமும் ஆக்ட் பண்றது கிடையாது. அதுவா அது படிச்சுக்கிறது, லேர்ன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலுமே அதுலயுமே நம்ம பவுண்டரி செட் பண்ணிருக்கோம். இந்த ஃபீல்டு, இந்த மாதிரி டூல்ஸ பத்தி நீ படி, இந்த மாதிரி டேட்டா வந்து நீ இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம அதுக்கு ப்ராம்ப்டிங் கொடுக்குறோம். சோ நம்ம ப்ராம்ப்ட் பேஸ்ல தான், நம்மளுடைய பவுண்டரி செட் பேஸ்ல தான் அது வந்து இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எனி ரீட்டைல் ஆப் லைக் அமேசானோ, எட்சியோ, இல்ல தெமுவோ எந்த ஆப்பும் போனீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்டரிய பேஸ் பண்ணி அது ரெக்கமெண்ட் பண்ணும். பாத்திருக்கீங்களா? நீங்க அடிக்கடி எதை பாக்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் ரிலேட்டட வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டும். நான் சொன்ன லாஜிக்க பேஸ் பண்ணி கொண்டு வருது. சோ நான் அந்த லாஜிக் என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா, யூசர் எதை அடிக்கடி பாக்குறாங்களோ, எந்த காம்பினேஷன்ல பாக்குறாங்க, எந்தெந்த டைம்ல பாக்குறாங்க. சோ சம்மர் டைம்ல வந்து நம்ம வந்து கார்டன் டூல்ஸ் தேடுவோம். சோ வின்டர் டைம்ல வந்து பிளாங்கெட்ஸ் இந்த மாதிரி தேடுவோம். இந்த லாஜிக் எல்லாம் நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணுது. நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இப்ப எவால்வ் ஆயிட்டு இருக்கு, நிறைய ஆராய்ச்சிகள் ஓடிட்டு இருக்கு. பவுண்டரியோட தான் ஆராய்ச்சிகளும் ஓடிட்டு இருக்கு. சோ இட்ஸ் நாட் ட்ரூலி அண்ட் இன்டெஃபினெட்லி இண்டிபெண்டன்ட். மனித மேற்பார்வை ஏன் அவசியம் என்ற உங்கள் விளக்கம் மிகவும் அருமையாக இருந்தது. AI Myths பகுதி 1 இத்துடன் நிறைவடைகிறது. இந்த எபிசோட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் AI Myths பகுதி 2 அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.